Hello friends, welcome to Radhi Tailoring. இந்த வீடியோவில் நம்ம நாட் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. 3.5 இன்ச் அகலம் 3.5 இன்ச் நீளத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பூக்கள் ரொம்ப சின்னதாக வேணும் அப்படின்னா நாட் சின்னதாக வேணும்னா நீங்கள் 2.5 இன்ச் கூட எடுத்துக்கலாம். நான் 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் டபுளாக மடித்து மறுபடியும் டபுளாக மடிச்சிருக்கோம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிருக்கேன். நான் சர்க்கிள் ஷேப்பில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ட்ரையாங்கிளை ஆஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம். லைட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்குது. இப்போ பாருங்கள், ஆஃப் சர்க்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆஃப் சர்க்கிளில் நம்மளுக்கு கிளாத் கிடச்சிருக்கு. இதை ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஃபோல்டிங்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. 2 ஆஃப் சர்க்கிள் நம்மளுக்கு இப்போது கிடச்சிருக்கு. இந்த ரெண்டுமே 2 நாட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் கலரில் இங்கே எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இதுவுமே 3.5 இன்ச் அகலத்தில் நான் எடுத்திருக்கேன். லென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னுமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எடுக்கலாம். எனக்கு இது போதுமானது அப்படிங்கிறதுனால 15 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அதே போல் அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா நான் 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 இன்ச் கூட எடுத்துக்கலாம். இன்னுமே அழகாக இருக்கும், குட்டியாக இருக்கும். உங்களுடைய விருப்பம்தான். இந்த மாதிரி ஓரம் அடிச்சுக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எட்ஜில் லைன் அடிச்சுக்கோங்க. பிசுறுகள் இருந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஆஃப் இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். லைட்டாக இந்த மாதிரி ஒன் சைடாகவே மடிச்சுக்கிட்டு வாங்க. இதே போல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ளீட்ஸ் ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாகவே அடிங்க. உங்களுக்கு கையில் ஃப்ளீட்ஸ் வைக்க சிரமமாக இருந்தால் ஊசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் ஊசியில் நகர்த்தி விட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷேப் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆஃப் சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, இதை இந்த ஃப்ளீட்ஸில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கார்னரில் ஜாயின் பண்ணுறோம். பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கார்னர்லேயே அடிச்சுட்டு வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆஃப் சர்க்கிளில் இந்த மாதிரி திருப்பும் பொழுது நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நாட் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் நம்ம நாட் வச்சுக்கிறோம். கிளாத்தினுடைய வெளிப்பக்கத்தில் தான் நம்ம வைக்கிறோம். உள்பக்கத்தில் இந்த மாதிரி கார்னரில் மடக்கி விட்டுக்கோங்க. இந்த நாட்டில் இருந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். கிளாத்தை கிராஸாக வச்சு ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக அந்த ஃப்ளவர் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கேன். திருப்பும் பொழுது பாருங்கள், அழகான பூ ஷேப் மாதிரி கிடைக்கும். நீங்கள் ஸ்டோன்ஸ் வச்சு நாட் போடும் பொழுது ப்ளவுஸில் சாரீஸில் இழுக்கிறதுக்கு நூல்கள் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த மாதிரி போடும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் ஸ்டோன்ஸில் நீங்கள் நாட் போடும் பொழுது அதில் கலர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது கலரும் போகாது, ரொம்ப நாள் லைஃபும் கிடைக்கும். அதனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.